தமிழ் குயின் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடகிறது. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராவணன் ஆதிமுத்துவா நடிக்கிற இவரை பற்றின நிறைய தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலில் நம்ம சக்தியுடைய மனைவியுடைய பெயர் என்ன? சீரியலில் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ராவணன் ஆதிமுத்தா நடிக்கிற இவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா அஸ்வின். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், டைரக்டர், மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திறமைகள் இருக்கிற ஒரு நபர் தான் இவர். இவர் பிறந்தது 1996 செப்டம்பர் 16 பெங்களூரில். இவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம், மூவி, வெப் சீரிஸ், சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவர் நடித்த வெப் சீரிஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் வேதம், ஹை ஸ்கூல் காதல் இப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களுமே மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட் ஷூட் டேரக்டும் பண்ணியிருக்காரு, அதில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அப்படி பிரபலமான விளம்பர படங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா, நம்ம லென்ஸ்கார்ட், ஏசியன் பெயிண்ட், வி கேர், தங்கமயில், வசந்தன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஃபேமஸான எல்லா ஆட்லேயுமே இவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு, டைரக்ட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஸோ பயங்கர திறமையான ஒரு ஆள் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் மூவிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டப்பிங்கும் கூட கொடுத்துருக்காரு. பிச்சைக்காரன் 2 அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலையும் இவர் நடிச்சிருப்பார். ஸ்டார்டிங்கில் எதிர்நீச்சல் சீரியல் எனக்கு கதை சொல்லும்போது மெயின் வில்லன் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆதி குணசேகரன் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராவணன் ஆதிமுத்து அப்படிங்கிற பேர் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே நடந்துச்சு. நிறைய பேர் நான் நடிக்கும்போது என்னை எல்லாம் எதிர்த்தாங்க. எதுக்கு இப்படி வில்லனாக நடிக்கிறீங்க, ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக அதுவே எனக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அது வெறும் நடிப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்கள் நடிப்பு சூப்பராக இருக்குது, அப்படியே வில்லத்தனமாக இருக்குது, உங்களை பார்த்தா கோவம் வருது அப்படிலாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுதான் என்னோடய நடிப்புக்கு கிடைச்ச பெரிய விருதாக நான் பார்க்குறேன். நான் வில்லனாக நடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு என் மேலே கோவம் வரதான் செய்யணும், அப்போ தான் நான் என் வேலையை கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி நிறைய மக்கள் என் மேலே கோவப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் வெற்றியை உணர்றேன், நான் ஜெயிச்சு தான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். முக்கியமாக எனக்கு வந்து இந்த சீரியலில் ஹீரோ ரோல் கொடுத்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஹீரோவாக இருந்தால் எப்போவுமே நல்லவனா இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவன் அப்போவும் அமைதியாக போகணும். ஆனால் வில்லன்னா அப்படி இல்லை, எப்படி வேணால் நடிக்கலாம், நான் நல்லவனாகவும் மாறலாம், கெட்டவனாகவும் மாறலாம், அது யாருக்குமே எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே சவாலாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் புது அனுபவமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதாவும் நம்ம அஸ்வின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வில்லன் நடிகர்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை ரகுவரன் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரமாகவே அப்படியே வாழுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நானும் அவங்கள மாதிரி நடிக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். பார்க்கறக்கு அப்பாவியாக தெரியணும், ஆனால் பண்ணுற எல்லா வேலைகளுமே பயங்கர வில்லத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் நிறையா மக்கள் நீ எல்லாம் வில்லனா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தவங்களாம் போக போக எதுக்கு இப்படி சைக்கோத்தனமாக நடிக்கிறவனை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, டேரக்டர் எனக்கு கரெக்டாக தான் தீனி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திருச்செல்வம் சார் இந்த ஆடிஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னை வில்லனாக ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவரும் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க, நீங்கள் நடிங்க, உங்களுக்குள்ள திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆடிஷனில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நடித்ததெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. இப்போ மக்கள் மத்தியில் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் எனக்காக என்னுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி சோஷியல் மீடியா பக்கத்தில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலில் ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்கும். நந்தினி ஃபேன்ஸ் கிளப்னு இருக்கும், இல்லைனா ரேணுகா ஃபேன்ஸ் கிளப்னு இருக்கும், இல்லை சக்தி ஃபேன்ஸ் கிளப், ஜனனி ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வகையில் ராவணன் ஆதிமுத்து அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை வச்செல்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் இந்த சீரியல் நான் வில்லனாக நடிக்கிறேன், இருந்தாலுமே அவங்களுக்கு என்னை பிடிச்சி என்னோடய பேர்லலாம் ஃபேன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி என்னுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அவங்க ரெகுலராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காக ஒருத்தங்க நேரம் எடுத்து மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு இந்த சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயந்தான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷனில் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய இடங்கள் நான் ரிஜெக்டும் ஆகியிருக்கேன். பட் அதை நினச்சி நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புலையுமே என்னுடைய முழு திறமையை நான் காமிப்பேன். எடுக்கிறதும் எடுக்காதோ அவங்க விருப்பம்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பரவாயில்ல, நம்ம போனதை விட இந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனாலே நான் நிறைய மாடல் ஷூட் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே விட மாட்டேன்.
எனக்கு என்ன வாய்ப்பு வந்தாலுமே, அந்த வாய்ப்ப நான் ஃபுல்லா முழுமையா பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்படிதான் பிச்சைக்காரன் 2ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவால்ல நம்மளுடைய முகம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீன்ல வரப்போகுது. நான் வெள்ளித்திரையில நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அதே மாரி பிச்சைக்காரன் 2 படத்துல எனக்கு நடந்துச்சு. அதுல நான் விஜய் ஆண்டனி சார் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பேன். அத என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். அவரும் ரொம்பவே ஹம்பிளான ஒரு மனுஷன். எப்பவுமே ஜாலியா பேசுவாரு, எதார்த்தமா இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்ப எதிர்நீச்சல் சைடுல பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிச்சத விட, இன்னும் நெறைய குணச்சித்திர வேடங்கள் நடிக்கணும்னு சொல்லி தான் ரொம்ப ஆசை. தமிழ் சினிமாவுல நெறைய குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க. நம்ம எம்.எஸ். பாஸ்கர் சாரா இருக்கட்டும், இல்லன்னா நம்ம தம்பி ராமையா, நாசர் இவங்க எல்லாருமே என்ன கதாபாத்திரம் குடுத்தாலுமே, அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி அப்படியே பெர்ஃபெக்ட்டா நடிப்பாங்க. எனக்கும் அப்படி நடிக்கணும்னு சொல்லி தான் ஆசை இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த மாரி கதைக்களம் வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த மாரி ரோல்ஸ்லாம் எடுத்து நடிப்பேன். கண்ணு தெரியாத மாரி, காது கேட்காத மாரி, ஊனமா, ஹேண்டிகேப்டா இந்த மாரிலாம் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. முக்கியமா எனக்கு இரட்டை வேடங்கள் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்திருக்கு. எதனால அப்படின்னா, ஒரு இதில பார்த்தீங்கன்னா வில்லனா, இன்னொரு இதில ஹீரோவா, ஒரு இதில கிளீன் ஷேவ் பண்ணிட்டு, இன்னொரு இதில நெறைய தாடி வச்சுட்டு, ஸோ கேரக்டர் ரொம்ப சாஃப்ட்டா, இன்னொன்னு ரொம்பவே ஹார்டா இருக்கிற மாரிலாம் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அந்த மாரி கதாபாத்திரம் வந்துச்சு அப்டின்னா, நான் விடவே மாட்டேன். என்னுடைய நடிப்புக்கு அது எனக்கு தீனி போடுற மாரி இருக்கும். நான் அந்த மாரி கதாபாத்திரம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த மாரி கதை வந்துச்சுன்னா, நான் உங்கள என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். அதுல சந்தேகமே வேண்டாம். இப்ப வரைக்கும் மக்கள் எல்லாருமே எனக்கு தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். நீங்க ஆதரவு குடுத்தா மட்டும் தான், என்னால இந்த ஃபீல்ட்ல நிலைச்சிருக்க முடியும். நான் இப்ப எப்படி சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கேனோ, அதே மாரி சினிமாவிலயும் நெறைய படங்கள் நடிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேனா இருந்தேன். ஆனா, ரஜினி சார் அவர்கள் சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நடிச்சுட்டு இருக்காரு. அவர் விசில் அடிச்ச காலம் போயி, இப்போ 5 தலைமுறையா அவருக்கு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள பத்தியும் பேசியிருந்தாங்க. அவரு கூட ஃபோட்டோ எடுத்த அனுபவம், மெமரி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி, அந்த ஃபோட்டோவ கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. நெறைய பேர் என்கிட்ட Instagram பக்கத்தில கேட்கிற கேள்வி என்ன அப்டின்னா, நானும் நெறைய ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்றேன். ஆனா நான் ரிஜெக்ட் ஆயிர்றேன், ஃபெயில் ஆயிர்றேன். எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா குடுங்க. நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியல. எனக்கு நடிக்கணும்னு மட்டும் ஆசையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க நடிக்கணும்னு முயற்சி பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க அத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு தடவ தோத்துட்டீங்க அப்டின்னா, அதோட முயற்சிய விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப சோர்வா இருக்கும், கவலையா இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி பண்றோமே, இருந்தாலும் நம்ம செலக்ட் ஆகலன்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறனால தான், இப்போ சன் டிவிலேயே சூப்பர் ஹிட்டா போயிட்டுருக்கிற எதிர்நீச்சல் தொடர்கிறது. இந்த சீரியல்ல ஒரு மெயின் லீடா நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமெல்லாம் விடாமுயற்சி மட்டும்தான். ஸோ நீங்களும் தொடர்ந்து விடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சரி நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்கள பத்தியும், உங்களுக்கு எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கூட, மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.